கர்நாடகா கொடி வச்சிருக்காங்க. அவர்கள் இங்கே வரும்போது கட்டிட்டு வராங்க. அதை கட்டிட்டு போட்டுமே என்ன ஆச்சுப்போ, காவிரி தண்ணியில் 2 TMC குறைஞ்சா போகுது. தமிழ்நாட்டுக்கு தான் கொடி கிடையாது, தெரியும்ல. நமக்கு பாடல் இருக்குது, தமிழ் தாய் வாழ்த்து. அதுலேயும் தெக்கனமும் அது சேர்ந்த திராவிட நல் திருநாளும் வருது. அதுலேயே சீமானுக்கெல்லாம் முரண்பாடு இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அமைதியான மனநிலையில் உள்ளவங்க எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. அங்கே ஒரு 8 பேர் தமிழ்நாட்டு வண்டி உள்ளனா இவர் இங்கே நீ என்ன பண்ணுற நான் கேட்குறேன். அங்கே அவன் பண்ணிட்டான்ல, அதுக்கு மாற்றினா அப்படி பண்ணக்கூடாது. நம்ம எல்லோரும் இந்தியர்கள், மொழியால் நம்ம கர்நாடகர்களாக தமிழர்களாக பிரிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம வந்து எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும், இதான் சொல்லணும். அவங்க 2 பேர் அடிச்சா நீங்கள் 4 பேர் அடிச்சா என்ன ஆகும்? அப்போ சீமான் அவர்களுடைய அறிக்கை கரெக்ட்னு சொல்ல வரீங்களா? ஏங்க 100% கரெக்டுங்க. கர்நாடக கொடியை கர்நாடகாரன் கட்டிட்டீங்க, கோயிலுக்கு போகிறான், அவன் வேணா திருப்தி அடைஞ்சிக்குவான். ஏய் நான் கட்டிட்டு போனோம் பார்த்தியா அப்படின்னு. அவள் தானே. அதை என்னையா இப்படிலாம் பண்ணுறீங்க, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவர் தமிழ் தேசியவாதி இல்லைன்னா என்ன பண்ணுறது? அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப சமீபத்துல சீமானுடைய அறிக்கை, அந்த அறிக்கையை பாத்தீங்க அப்படின்னா அந்த அறிக்கைய கன்னட மக்கள் வந்து வரவேற்றிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதிர்த்திருக்காங்க. முக்கியமா தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மத்தியில சீமானுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பலைகள் வந்து திரும்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, கன்னட மாநிலத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவர்களுடைய கொடிய வாகனத்துல கட்டி நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல வந்து வந்திருக்காங்க. அப்போ அதை வந்து தட்டி கேட்கிற விதமா ஜனநாயகன் எழுச்சி கட்சியை சேர்ந்த தலைவர் அவர்களும் அதோடைய பொதுச் செயலாளர் 2 பேரும் சேர்ந்து கன்னட மாநிலத்துல எங்களுடைய TN வண்டியை கொண்டுட்டே வர முடியல, ஆனா நீங்க இங்க வந்து எங்களுடைய கொடியவே உங்களுடைய கொடியவே நீங்க வச்சு நீங்க போறீங்க, அந்த கொடியை எடுங்க அப்படின்னு சொன்னதற்காக ஈரோடு காவல்துறையினர் இப்ப அவங்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க. அதாவது வன்முறையில் அவர்கள் ஈடுபட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வன்முறை வேண்டாம் அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து கன்னடத்து மக்களுக்கு அது சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு சார். இதை எப்படி பாக்குறீங்க? இது என்னங்க, நான் பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு மாதிரி இது. எல்லாரும் இந்தியர்கள் தானே, இந்திய மக்கள் தானே. ஒவ்வொரு மாநிலமும் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்குது. அவங்கவுங்க மொழிக்கான கொடி நமக்கு தான் இல்லை, தமிழ்நாட்டுக்கு தான் கொடி கிடையாது, தெரியும்ல. நமக்கு பாடல் இருக்குது, தமிழ் தாய் வாழ்த்து. அதுலேயும் தெக்கனமும் அது சேர்ந்த திராவிட நல் திருநாளும் வருது. அதுலேயே சீமானுக்கெல்லாம் முரண்பாடு இருக்குது. அது ஒரு பாட்டு வச்சிங்களா, தமிழுக்குன்னு ஒரு பாட்டு வேணும். அவர் தனி தமிழ் தாய் வாழ்த்து பாடுவார். அப்போ தமிழுக்குன்னா தமிழ் சார்ந்த ஒரு பாடல் வேணும் தமிழ்நாட்டுக்குன்றது இது. சரி, ரொம்ப இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. நீங்கள் மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதுக்கு என்ன பார்க்கணும். இதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கர்நாடகாவுக்கு கொடி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் கொடி மாதிரி தான் இது பார்க்கறதுக்கு. மேலே ஒரு சிவப்பு சேர்த்துட்டா அந்த கொடி ஆகிடும், நம்ம டிவிக்கே கொடி ஆகிடும். அந்த கொடி வந்து அவர்கள் இங்கே வரும்போது கட்டிட்டு வராங்க. அதை கட்டிட்டு போட்டுமே என்ன ஆச்சுப்போ, காவிரி தண்ணியில் 2 TMC குறைஞ்சா போகுது சார். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் அங்க பயங்கரமா துன்புறுத்துறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க சார். சில தினங்களுக்கு முன்னு கோயம்புத்தூரை சேர்ந்த ஓட்டுநர் ஒருவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வாகனத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு 8 பேர் சேர்ந்த கும்பல் வந்து TN வாகனத்தை எப்படி எங்க மாநிலத்துக்குள்ள நீ ஓட்டிட்டு வரலாம்னு சொல்லி அடிச்சு. அந்த 8 பேரும் பைத்தியக்காரனுங்க, அவங்களுக்கு அது தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது, வெறியனுங்க. அந்த 8 பேரை வச்சுட்டு கர்நாடகா மக்களை நீங்க கணக்கு போட முடியாது. அப்படி பார்த்தா பெங்களூர் போங்க, பெங்களூர் முழுதுமே தமிழ் மக்கள் தான், தமிழகர் தான். அங்கே IT ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் யார்? அவங்களெல்லாம் டெய்லி இழுத்து போட்டு அடிச்சுனாகிறாங்க. எங்கேயோ யாரோ சிலர் பண்ணுறதை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தை எப்படி நீங்கள் முடிவுக்கு வருவீங்க? காவிரி பிரச்சனை வரும்போது பெருசாக வரும், ஏன்னா அந்த அரசியல்வாதிக்கு தேவை. அதுலேயும் இந்த வாட்டாள் நாகராஜெலாம் இன்றைக்கி அவுடேட்டடு. அவர்லாம் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. ஆனாலும் இந்த வெறியை தூண்டுறது யாருங்க? அங்கே இருக்கிற காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கிறான்? தண்ணி கொடுக்க மாட்டேன், அணை கட்டணுன்றான். இங்கே இருக்கிற காங்கிரஸ் தண்ணி கொடுன்றான். இவனுக்கு 2 பேரும் ஒரே காங்கிரஸ் தானே, பிஜேபியும் அதே தான். அப்போ இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அரசியல்வாதிகள். பொதுமக்கள் இதிலெல்லாம் கலந்துக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. பொதுமக்களை நீங்கள் வெறியேற்றுனீங்கன்னா, ஒரு கலாட்டா நடக்குதுன்னா மாப் மென்டாலிட்டின்னு வாங்க. 10 பேர் அடிக்கிறாங்க, காரெல்லாம் உடைக்கிற, யாரும் கண்டுக்கலன்னா நம்மளும் 2 கல் எடுத்து போட்டு சும்மா இருக்கிற காரை உடைக்கணும் நம்ம மைண்டில் வரும். கடையை சூறாடி ரொம்ப நாளாக பார்த்துன்னு, அந்த கடையில் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, கண்ணாடி ஒரு 2 சப்னு சட்டை கழட்டி தூக்கின்னு ஓடுவான். இதெல்லாம் கலாட்டா டைம் நடக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அமைதியான மனநிலையில் உள்ளவங்க, எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. அங்கே ஒரு 8 பேர் தமிழ்நாட்டு வண்டி உள்ளனா இவர் இங்கே நீ என்ன பண்ணுற நான் கேட்குறேன். அங்கே அவன் பண்ணிட்டான்ல, அதுக்கு மாற்றினா அப்படி பண்ணக்கூடாது. நாம் எல்லோரும் இந்தியர்கள், மொழியால் நம்ம
கன்னடர்களாக தமிழர்களாக பிரிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம வந்து எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும். இதுதான் நம்ம இது வேற்றுமையில் ஒற்றுமை. இதான் சொல்லணும். அவங்க 2 பேர் அடிச்சா நீங்க 4 பேர் அடிச்சா என்ன ஆகும்? அவங்க 8 பேர் அடிப்பான். அப்போ சீமான் அவர்களுடைய அறிக்கை கரெக்ட்னு சொல்ல வரீங்களா? ஏங்க 100% கரெக்டுங்க. வேற என்னங்க? ஆனா இவரு தமிழ் தேசியவாதிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் தேசியவாதியே கிடையாது சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் அறிக்கை அப்படிதான் இருக்கு. தமிழ் தேசியவாதிகள், அதாவது தமிழர் மக்களை இழிவுபடுத்தக்கூடிய விதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்கள்லாம் காட்டு மிராண்டின்ட்டாரா? தமிழர்களை காட்டு மிராண்டின்னு சொன்ன பெரியாரை தானே எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சம்பவம் 2 சம்பவத்துல நீங்க நியாயமே பேசக்கூடாதுன்னா அது வந்து இவங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசலாம், வாழ முடியாது. அவர் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக கொண்டு போவார். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அவர் டிஃபர் ஆகுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வட இந்தியர்கள் இங்கே வேலைக்கு வர விஷயங்கள் அதெல்லாம் சில அது அந்த எஸ்ஐஆரில் அவங்களுக்கு வாக்குரிமை கிடைக்குன்றதெல்லாம் அவர் வழக்கமாக வர தகவலை நம்பிட்டு அவர் பேசினார். ஆக்சுவலாக அப்படி நடக்காது. நம்மளே நான் பல தடவை நான் பேசிட்டேன். ஒரு வீடு மாறிட்டுனா கூட அந்த வீட்டில் நம்ம அட்ரஸ் மாறுறதுக்கு நமக்கு ஆதாரில் மாற்றணும். அதுக்கு நமக்கு அந்த வீட்டில் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு இருந்தால்தான் ஆதாரே மாற்ற முடியும். அவன் வடநாட்டிலேருந்து சாப்பாடு பஞ்சப்பொழிய வரான். கிடைக்கிற 15,000 ரூபா அவனுக்கு துபாயில் கிடைக்கிற சம்பளம் மாதிரி. அதில் ஏதோ கூரில் இருக்கிறத வாங்கி எதை வச்சுக்கின்னு தகர கொட்டாயில் சாப்பிட்டுக்கின்னு 3 வேலைக்கு ஆக்கி அதையே கட்டிக்கின்னு எவனா ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? வட இந்தியர் ஹோட்டலில் வேலை செஞ்சு பார்ப்பீங்க. அவன் வீண் செலவு 1 ரூபா கூட பண்ண மாட்டான். அதில் வந்து 15,000 ரூபா சம்பளம் வாங்குறான்னா ஒரு 6,000 ரூபா இங்கே செலவு பண்ணிட்டு 9,000 ரூபா வீட்டுக்கு அனுப்புவான். அவனை போட்டு அடிச்சுட்டு இருப்பானுங்க இருக்கிறவனுங்க. கேட்டால் அவன் வந்து இப்படி அப்படி டேய் அங்கே பண்ணானா அங்கே அடித்தா அங்கே தான்டா வலிக்கும், அங்கே அடித்தா ஏன்டா இங்கே வலிக்குதுன்னு. அந்த மாதிரி இங்கே அப்புறம் நீ அவன் பாவம் யாரோ ஒரு அம்மாக்கோ ஒரு மகனாக ஒரு குடும்பம் அவனுக்கு இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு கணவனாக இருப்பான். வாழ்க்கையை பிரிஞ்சு இங்கே வந்து வேலை செய்வான். அவனை போட்டு அடித்து வீரத்தை காட்டுவாங்க. இந்தியர்கள் எங்கே வேணாலும் வேலை செய்யலாம், எந்த மாநிலத்துக்கும் போகலாம், தொழில் தொடங்கலாம், தொழில் நடத்தலாம், இடம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், எந்த மொழியும் கற்றுக்கலாம். இப்படியெல்லாம் நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்கு. ஆனால் அதை மீறுறத நம்ம அதை வரவேற்கணும்னா இப்போ இந்தியர்கள் எங்கே வேணாலும் போகலான்னா TN-29 வந்து கர்நாடகா போனால் தடுக்கிறவன் பைத்தியக்காரன் தானே, அரசியலமைப்பு சட்டம் எதிரான தானே. அப்போ இந்தியர்கள் கர்நாடக கொடியை கர்நாடகாரன் கட்டிட்டு இங்கே கோயிலுக்கு போகிறான், போகிற வரல அந்த கொடியை கட்டு போகிறான். என்ன கெட்டு போச்சு போட்டுமே என்னவா? அவன் வேணா திருப்தி அணிஞ்சுக்குவான். ஏய் நான் கட்டிட்டு போனோம் பாத்தியா அப்படின்னு. அவள் தானே. இந்தியர்கள் எங்கே வேணாலும் போகலாம்ல, கொடி கட்டு போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? இவர்களாக முடிவு பண்ணுறது. அதை என்னையா இப்படிலாம் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவர் தமிழ் தேசியவாதி இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால் யாரும் எங்கேயும் வாழ்வதற்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி தான் சொன்னாங்க எஸ்ஐஆரில் வட மாநிலத்திற்குலாம் இங்கே ஓட்டு உரிமை கொடுத்துருவாங்க. கொடுக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்லை அவங்களாம் பிஜேபி ஓட்டு போடுவாங்க. பிஜேபி ஓட்டு போடுறவங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? இல்லை அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்னதான் சொல்ல வர்றீங்க? இல்லை அந்த மாதிரி தான் கொண்டு வந்து மாற்றிடுறாங்க. எப்படியா? 1 கோடி பேரே இங்கே வரட்டும், அவன் அங்கங்கே சதுரி இருப்பான். அவன் என்னத்தை பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறான்? 1 கோடி பேருக்கு முதல்ல இங்கே வாக்களிக்க அதை இதுக்கான கொடுக்கவே மாட்டாங்க. அதற்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கு நீங்கள் 1 கோடி ஆதார் கார்டு இங்கே மாற்றி ஆகணும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ எப்படி ஓட்டு வாங்க முடியும்? நம்மளுக்கே ஓட்டு இல்லை, அட்ரஸ் மாறிட்டு. அட்ரஸ் இல்லைன்னா இல்லை சார் இதெல்லாம் வேணும் சார், இல்லாட்டி இல்லைன்றான். முதல்ல உங்களுக்கு அந்த ஃபார்மே தரமாட்டான். எஸ்ஐஆரில் ஒரு ஓட்டு இருந்தால் தானே உங்கள்கிட்ட ஃபார்ம் தருவோம். அப்போ இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் பேசுறதுன்றது வாடிக்கை. இன்னைக்கு எல்லாமே இந்த மாதிரி கிரிஞ்சிகளால் தாங்க ஆக்கப்பட்டிருக்கு. சின்ன சின்ன கிரிஞ்சி. ஒருத்தன் பானிபூரி விற்றுந்தானா அவனை போய் முறைக்கிறது, அடிக்கிறது. கேட்டால் வடநாட்டுக்காரன், நீ ஓசியில் கேட்டிருப்ப அவன்கிட்ட. அவன் உழைக்கணும்னு அங்கேருந்து இங்கே வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் சின்ன பையன். அவன்கிட்ட போய் குடுறா அப்படின்றது எவ்வளோ கேவலமான, எவ்வளோ பெரிய கோலை. நீ உழைச்சி வாழணும்னு மாநிலம் விட்டு மாநிலம் வந்துக்கிறான். சொந்த ஊரில் அவன்கிட்ட அடிச்சு பிடிக்க தின்ற நீ கோலை. நீ கேட்டால் தமிழன் பீகாரின்றான் டபால்னு. இதுதான் நம்ம ஊரில் நிலைமை. கண்டிப்பாக அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்து வைக்கிறேன்.